தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நாட்கள் நெருங்கிவிட்டது என்று அறிந்து மூப்பர்களை, ஊழியர்களை வரவழைத்து அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறதையும், தன்னை போல ஊழியம் செய்யுங்க என்று சொல்லிக் கொடுக்கிறதையும், தான் எப்படியாக ஊழியம் செய்தேன் என்று காண்பிப்பதையும், முன்மாதிரியாக தன்னை வைப்பதையும் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படியெல்லாம் அவர் செய்து போட்டு 36வது வசனத்துல இவைகளெல்லாம் சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு இவர்களோடும் கூட ஜெபம் பண்ணினான். எல்லாவற்றையும் பவுல் கற்றுக் கொடுத்து விட்டு, சொல்லிக் கொடுத்து விட்டு, இப்படியாக ஊழியம் செய்யுங்க என்று சொல்லிக் கொடுத்து விட்டு அவர்களோடு கூட முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக அங்கே அவர் ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் பண்ணி இருப்பார்? இப்படி சொன்னவர் என்ன ஜெபம் பண்ணி இருப்பார்? ஒரு ஊழியக்காரனுக்கு இவ்வளவு காரியங்களை சொன்னாரு, அட்வைஸ் பண்ணினாரே. என்ன ஜெபம் சொன்னாரு? 33வது வசனத்துல இருந்து அதற்கு மீண்டும் இருக்க நாங்க பார்த்தா நல்லதா இருக்கும். ஒருவனுடைய வெள்ளியாயிலும் பொன்னையாயிலும் வஸ்திரத்தை ஆயிலும் நான் இச்சிக்கல. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் என்ன மாதிரி போர்த்தட்ட பொன்ன வெள்ளிய வஸ்திரத்தை இச்சிக்காதபடி நான் உங்களுக்கு சேவை செய்தது போல இவங்களும் சேவை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணியிருப்பாரு. அடுத்தது, ஆண்டவரே, நான் 34வது வசனத்திலபடி நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. ஆண்டவரே, இவ்வளவு உமக்காக இவ்வளவு ஊழியத்தை செய்யும்படி கிருபை தந்தீரே. நான் எனக்காகவும் என்னோடு இருக்கிறவர்களுக்காகவும் வேலை செய்து கொண்டு எங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டு சம்பாதித்துக் கொண்டு அதோடு கூட இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை தந்தீரே. அத மாதிரி இவங்களை செய்ய இவங்களுக்கு அந்த இருதயத்தை கொடுங்க, அந்த வாழ்க்கையை கொடுங்க, அந்த கிருபையை கொடுங்கன்னு ஜெபிச்சிருப்பாரு. அடுத்து என்ன ஜெபிச்சிருப்பாரு? 35வது வசனம். நான் அப்படியாக பிரயாசப்பட்டது போல ஆண்டவரே, பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே வாக்கியம் என்று நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை நினைத்து அதன்படி வாழ்ந்து இவங்களுக்கு நான் காண்பித்தது போல ஆண்டவரே, வாங்குறத பார்க்கலும் கொடுக்கிறவர்களாய் இவர்கள் ஊழியம் செய்ய அப்ப அவங்களை கிருபை கொடுங்கன்னு ஜெபிச்சிருப்பார். இதான் அவருடைய ஜெபம். இந்த நாள்ல எப்படி ஜெபங்கள் இருக்கிறதா? ஊழியக்காரங்க நாங்க ஊழியக்காரங்களுக்கு ஜெபிக்க நாங்க இப்படி ஜெபிக்கிறோமா? இச்சிக்காதபடி, வஞ்சிக்காதபடி, மற்றவன்ற காரியத்தை விரும்பாதபடி, தசவாகம் காணிக்கையில வாழாதபடி, தன்னுடைய கைகள்னால வேலை செய்து சம்பாதித்து வாங்குற பாக்கள் கொடுக்கிறது தான் மேலென்று ஆண்டவரே இந்த ஊழியக்காரன் வாழ நீங்க கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோமா? ஜெபிக்க எங்களால முடியாது. நாங்க வர்ற ஊழியக்காரனே வஞ்சிக்கிறவனும் கொடுக்கிறத விட வாங்குறதுலதான் மேலானது என்றும் அதுக்காக பிரசங்கம் பண்றவனும் தாங்க வாரான். எல்லாரும் அப்படிதான் இருக்கான். இயற்கைக்கு ஒருத்தருக்காக இப்படி ஜெபிக்க இயலாது. நாங்கெல்லாம் திருடி மற்றவங்களோட பணத்துல வஞ்சித்து வாழ பழகிட்டோம். அதால இப்படி எங்களுக்கு கதைக்க வராது, எங்களுக்கு ஜெபம் பண்ண வராது. இருதயத்து நிறைவினால வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்றார். உள்ளுக்கு என்ன இருக்கோ அப்படித்தான் எங்களோட ஜெபம் இருக்கும், எங்களோட வாழ்க்கையும் இருக்கும். ஆகவே இந்த நாள்ல இதெல்லாம் கற்று தருகிறார் பவுல். ஏன் தொடர்ந்து அப்படியே வாழ்ந்து செத்து போன்றதுக்காக அல்ல. இனியாவது மனம் திரும்பு, இப்படிப்பட்ட ஊழியனே, விசுவாசியே, இனியாவது மனம் திரும்பி அப்படியாக பவுலை போல ஊழியங்க செய்யுங்க என்பதாக இந்த 20வது
அதிகாரத்துல கற்றுட்டார். இதை திருப்பி 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 20வது அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து விசேஷமாய் படியுங்க. 35, 36 வரையும் படியுங்க. படிச்சு அதை போல செய்யுங்க. படிக்கிறோம் நிறைய பேர், ஆனா செய்யறது கிடையாது. அதைப்படி வாழுங்க, ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அப்படி ஊழியம் செய்யும். ஆமென்.